கடந்த காலங்கள்ல மூலிகைகளை பத்தின அறிவு மனிதர்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. சித்தர்கள் எப்படி இவ்ளோ மூலிகைகள ஆராய்ச்சி பண்ணாங்க? இதுக்கு இன்ன குணம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. காரணம் அன்னைய காலத்துல உணவு உற்பத்தி பண்றது தான் பிரதான தொழிலா இருந்துச்சு. ஒரு கடந்த காலங்கள்ல. இப்போ ஒருத்தர் மண்பானம் செய்றாருன்னா, அதுவே அத நம்பி மட்டுமே அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா கடந்த காலங்கள்ல விவசாய நிலம்லாம் தாராளமா கிடந்தது. புறம்போக்கு நிலம் அப்படின்லாம் தாராளமா கிடந்தது. நிலத்துக்கெல்லாம் அன்னைக்கு மதிப்பே கம்மி. தாராளமா நிலம் உனக்கு ஒரு தோட்டம் வேணுமா? நீ உருவாக்கிக்கலாம். அந்த மாரி நிலம்லாம் தாராளமா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால தாராளமா கிடந்தது. மக்கள் தொகையும் கம்மியா இருந்தது. நிறைய நிலப்பரப்பு தாராளமா கிடந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது உணவு உற்பத்தி எல்லாரும் விவசாயம் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. வெறுமனே மண்பானை ஒருத்தர் செய்றாரா? அத மட்டுமே அவர் நம்பி இருக்க மாட்டாரு. அதுபோல மண்வெட்டி செய்றாரா? அல்லது அருவா செய்றாரா? எப்ப பார்த்தாலும் அவருக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பெண்களுக்கு இந்த இந்த ஒரு தச்சு தொழிலா அதெல்லாம் மறுக்கப்பட்டது. ஒரு கடினமான தொழில்கள் எல்லாமே மறுக்கப்பட்டது. அப்ப அவங்க கண்டிப்பா விவசாயம் தான் பார்த்துருப்பாங்க. பெண்கள் பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ஒரு ஒரு வீட்ல ஒரு அம்மா மட்டுமே பெண் பிள்ளைகள கடந்த காலங்கள்ல தொழில் என்பது ஆண்கள் தான். ஒரு இந்த மண்பானை செய்ற தொழில், அதில ஒரு தச்சு தொழில், அப்புறம் தச்சு தொழில் செய்றது, கதவு ஜன்னல் செய்றது, மரம் வெட்டுறது, கடினமான தொழில் எல்லாமே ஆண்கள் தான் செஞ்சாங்க. அப்போ பெண்கள் இருக்காங்க. வீட்ல அம்மா இருப்பாங்க. அப்புறம் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு பெண் மகள்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலை அப்டின்னா, வீட்ல சமைக்கிறது மட்டுமே அன்னைய காலத்தில சமைக்கிறது, அப்புறம் அந்த சமையலுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்ற விவசாயம். இதுதான் அந்த பெண்களுக்கான தொழிலா அன்னைய காலத்தில இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, அப்போ அப்ப பெரும்பான்மையான ஆண்கள் உணவு உற்பத்தி செய்ற வேலை. எல்லாருமே மண்பானை செய்ய மாட்டாங்க. 1, 2 பேர் தான் மண்பானை. ஒரு ஊருக்கு ஒருத்தர் மண்பானை செஞ்சா போதும். அது மாரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஏதாவது தோல் சம்மந்தமான வேலை செய்வாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த கதவு ஜன்னல் செய்ற மாரி 1, 2 பேர் தான் செய்வாங்க. மத்தவங்க எல்லாரும் உணவு உற்பத்தி தான். அந்த மாரி அந்த மாரி வேற தொழில் செஞ்சா கூட, அந்த வீட்ல உள்ள பெண்கள் கண்டிப்பா விவசாயம் பார்ப்பாங்க. இப்படி எல்லாருமே உணவு உற்பத்தி செய்ற தொழில் தான் கடந்த காலங்கள்ல இருந்தது. எல்லாருமே இந்த உணவ பத்தி யோசிச்சாங்க. உணவ பத்தி சிந்திச்சாங்க. இந்த மூலிகைக்கு என்ன குணம்? இந்த இந்த இலைக்கு என்ன குணம்? அப்படின்னு உணவ பத்தியே யோசிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிளம்பரு, எலக்ட்ரிஷியனு, மெக்கானிக்கு, ஆசிரியரு, கலெக்டரு, அரசியல்வாதின்னு சொல்லி விவசாயத்த தவிர வேற விஷயத்த பத்தி சிந்திக்கிறது இன்னைக்கு வழக்கமாயி போச்சு. ஆனா அன்னைய காலகட்டத்தில எல்லா மனிதர்களும் 99% மனிதர்கள் அந்த உணவ பத்தி சிந்தித்தார்கள். அன்னைய காலத்தில இப்ப நெல் எல்லா இடத்துலயுமே சாப்பிடல. அரிசி எல்லா இடத்துலயுமே சாப்பிடல. ஏன்னா அரிசி எங்க யார் சாப்பிட்டாங்கன்னா, எங்க தண்ணி வசதி அதிகமா இருக்கோ, அவங்க தான் அரிசி உற்பத்தி செய்தார்கள். நெல் உற்பத்தி செய்தார்கள். நெல்லை உற்பத்தி செய்வதற்கு உங்களுக்கு நெறைய தண்ணீர் தேவை. தண்ணீர் வசதி அந்த காவிரி நீர் ஆற்று பகுதியில மட்டும் தான் அதிகமா இருக்கும். அ அவங்க மட்டும் தான் நெல்ல உற்பத்தி பண்ணாங்க. ஏன்னா அப்புறம் அ எங்கெல்லாம் தண்ணீர் வசதி கம்மியா இருக்கோ, மழை வளம் குறைவா இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கேழ்வரகு, சோளம் இந்த மாரி குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற உணவுகள தான் உற்பத்தி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது, அத மட்டுமே ஒருத்தர் பெரும்பான்மையான மக்கள் நெல்ல உற்பத்தி பண்ணல. எப்ப பம்பு செட் வந்ததோ, அப்ப தான் நம்மலாம் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணோம். தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்திலே நாங்கலாம் நெல்லு சோறு சாப்பிடல. சோளக்காடி தான் குடிச்சோம். வட தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கூழ் தான் குடிச்சிருப்பாங்க. எப்ப அந்த பம்பு செட் வந்ததோ, அப்ப தான் கிணத்துலேருந்து தண்ணீர இறைச்சு, தாராளமா அப்ப விவசாயம் பார்க்க முடிஞ்சது. அப்ப தான் அவங்க நெல்ல உற்பத்தி பண்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நெல்லு சாப்பிடல. அப்ப அரிசி சோறு சாப்பிடல. அரிசி சோறு ரொம்ப சுவையா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆனா கேழ்வரகு கூட 3 வேள குடிச்சிட்டு இருந்தாங்க. அரிசி சோறு இந்த காவிரி நீர் பாசன படுகையில மட்டும் தான் அரிசி சோறு சாப்பிட்டாங்க. மத்த பகுதியிலலாம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த கேழ்வரகு கூழு, சோளக்காடி இது ரொம்ப போர் அடிக்கும் 3 வேள சாப்பிடுறது. அப்ப அதுக்கு மாற்றா வேற என்ன இருக்கு? அந்த காலத்தில பேக்கரி உணவு அதெல்லாம் கடையில போய் வாங்கி தின்பண்டம்லாம் கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காடுகள்ல போய் ஏதாவது பழங்கள், கோவை பழம் இந்த மாரி சாப்பிடுற வழக்கம் அந்த காலத்தில வந்துருச்சு. அந்த காலத்தில இருக்கிறதுக்கு அதான் காரணம். ஒருவேளை சோறு சாப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி தேட மாட்டாங்க. வெளியில போய் தேட மாட்டாங்க. ஏன்னா சோறு ஒருத்தர அடிமைப்படுத்தும். சோறுக்கு குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க, நல்லா சுவையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தின நெனப்பே இருக்கும். ஒரு கேழ்வரகு கூழ் தான் நீ 3 வேளையும் குடிக்கணும் அப்டின்னா, சோளக்காடி தான் நீ 3 வேள குடிக்கணும் அப்டின்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நீ 3 வேளையும் சோறு சாப்பிடலாம் அப்டின்னு வச்சுக்கங்க. சோறு, அப்புறம் இட்லி, அரிசியில செஞ்ச உணவுகள சாப்பிடலான்னா, அத தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. வீட்ட சுத்தியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த காலத்தில பெரும்பான்மையான மக்கள் சோளக்காடி, கேழ்வரகு கூழ் குடிச்சாங்க அப்படிங்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க,
வேறு ஏதாவது மாற்று உணவு இருக்கா? போர் அடிக்குது 3 வேளை இத குடிக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்ல. போர் அடிச்சா கூட. மாற்று உணவு இருக்கான்னு தேடுவாங்க. காடுகள்ல போய் தேடுவாங்க. கோவை பழம் சாப்பிடலாம், இத சாப்பிடலாமா, அத சாப்பிடலாமா, அத சாப்பிட்டா என்ன ஆகும், இத சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில மக்கள் அனைவருக்குமே ஒரு உணவ பத்தின சிந்தனை இருந்திருக்கு. ஒரு இயற்கையான அந்த மூலிகைகள பத்தின சிந்தனை இருக்கு. இத சாப்பிடாத, இது விஷச்செடி, அது செடி, அத சாப்பிட்டா அது ஆகும், இத சாப்பிட்டா இது ஆகும் அப்படின்னு சொல்லி, அந்த உணவ பத்தின சிந்தனைக்கு அன்னைய காலகட்டத்தில பெரும்பான்மையான மக்கள் உணவை உற்பத்தி செய்தார்கள். உணவு பற்றியே சிந்தித்தார்கள். உணவ பத்தியே அதனால தான் அவங்களுக்கு மூலிகைகள பத்தின அறிவு அவங்களுக்கு அதிகமா இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஏன் மூலிகைகள பத்தின அறிவு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க? நமக்கெல்லாம் அந்த அறிவு இல்லையே! நாமெல்லாம் அந்த வேலைய செய்யல. நம்ம ஒண்ணும் விவசாயம் செய்யல. நாம என்ன பண்றோம்? பிளம்பரா இருக்கோம், எலக்ட்ரிஷியனா இருக்கோம், மளிகை கடை வச்சிருக்கோம். விவசாயம் தவிர வேற வேலைய செய்றோம். உணவ பத்தியே நம்ம சிந்திக்க மாட்டேன்றோம். விவசாயிகள் தான் இன்னைக்கு உணவ பத்தி சிந்திக்கிறாங்க. மத்தவங்க விவசாயிகள் கொஞ்சம் பேர் தான். மத்தவங்க எல்லாம் வேற வேற தொழில் செய்றாங்க. ஓட்டுநரா இருக்காங்க. அதனால தான் நமக்கு இந்த உணவு சார்ந்து, இயற்கை சார்ந்து, மூலிகை சார்ந்த அறிவு நமக்கு சுத்தமா இல்ல. அந்த காலத்தில இருந்ததுக்கு காரணம், ஒரு 99% மக்கள் விவசாயத்தோடு அவர்கள் தங்களை தொடர்புபடுத்திக் கொண்டார்கள். இணைத்திருந்தார்கள். விவசாய தொழிலோடு யாருமே விலக முடியாது. விவசாய தொழில் நான் செய்யாதவங்க அந்த காலத்தில இருந்திருக்கவே முடியாது. அன்னைக்கு விவசாய நிலங்கள் தாராளமா கிடைச்சது. விலை இல்லாம கிடைச்சது. யார் வேணாலும் அந்த புறம்போக்கு நிலத்த நீ எடுத்துக்கப்பா, விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நிலத்துக்கு மதிப்பு விலைலாம் கிடையாது. நிலத்துக்காக சண்டை போடுறதெல்லாம் இப்ப தான். அன்னைக்கெல்லாம் நிலத்துக்காக சண்டை போட்டுருக்கவே மாட்டாங்க. "உனக்கு தேவையா? எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. எடுத்து என்ன பண்ண போற? உன்னால எவ்வளோ விவசாயம் பண்ண முடியுமோ அததான் பண்ண முடியும்." ஏன்னா அன்னைக்கு பம்பு செட்லாம் கிடையாது. உன் கையால இந்த கிணத்துலேருந்து எவ்வளோ தண்ணி இறைச்சு பண்ண முடியும்? டெய்லி எத்தனை எத்தனை வயலுக்கு தண்ணி இறைச்சிருவ? ஒரு 4 வயலுக்கு தண்ணி இறைப்ப. அவ்வளோதான் உன்னால பண்ண முடியும். அதுக்கு மேல உன்னால பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ நிலத்த நீ வளச்சு போட்டு என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. பெருமைக்கு வேணா போட்டுக்கலாம். அந்த மாரி தான் அந்த காலத்துல இருந்தது. அதனால உணவ பத்தி அவங்க சிந்திப்பதற்கு அவர்கள் விவசாய தொழில் எல்லாரும் செஞ்சாங்க. அதனால தான் உணவ பத்தின அறிவு, மூலிகைகள பத்தின அறிவு அந்த காலத்துல மக்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அது இல்லாம போற காரணம், நம்ம பெரும்பாலான மக்கள் உணவு சார்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாம வேற வேற தொழில செய்றோம். அதனால உணவ பத்தி அறிவு வரணும்னா, நம்ம எல்லாருமே விவசாய தொழில் தான் எதிர்காலத்துல செய்யணும். அப்பதான் உணவ பத்தி யோசிப்போம். எந்த உணவு நம்ம உணவ நாமளே உற்பத்தி செய்யணும். அப்படி ஒரு காலம் வந்தா தான் மனுஷங்க ஆரோக்கியமா வாழ்வாங்க. மனுஷங்க ஆரோக்கியமா வாழாம காரணத்துக்கு, உணவு உற்பத்தி செய்றது உன்னுடைய வேலை, அது என்னுடைய வேலை இல்ல. நம்ம உணவ மத்தவன்ட்ட ஒப்படைச்சுட்டோம். அதனால தான் இந்த உணவுலலாம் உணவ பத்தின அறிவு நமக்கு இல்லாம போது, மோசமா உணவு உற்பத்தி செய்யப்படுது.